ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு ஹிஸ்ட்ரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கிட்ட கொஞ்சம் ப்ரௌனி இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம், சாக்லேட் ஐஸ்கிரீம் இருந்துச்சு. அதை வச்சு நம்ம ஒரு சூப்பராக டெசர்ட் ஒன்று செய்யலாம்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நம்ம ப்ரௌனி நம்ம நல்லா பிச்சு போட்டு வச்சிடலாம். அப்புறம் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் மில்க் சாக்லேட் இருக்குல்ல, அதை நம்ம மெல்ட் பண்ணி நம்ம கோனில் ஊற்றி இந்த மாதிரி ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரௌனி இருக்குல்ல, ப்ரௌனி நல்லா ரொம்ப ஸ்மச் பண்ணக்கூடாது, பொடி பண்ணக்கூடாது, கொஞ்சம் எடுத்தால் சாப்பிட்ற மாதிரி வரணும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் போட்டு, அதுக்கு மேலே நட்ஸு போட்டு, அதுக்கு மேலே மறுபடியும் ப்ரௌனி போட்டு அப்படி லேயர் லேயராக போட்டிருந்தேன். இது சாயிலுக்கு கொடுத்துருந்தேன். அவன் ரியாக்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிஜமாக அவன் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நிறைய ஐஸ்கிரீம் போட்டிருந்தேன், நிறைய ப்ரௌனியும் போட்டிருந்தேன். ஃபுல்லாக நட்ஸ் இது மேலே போட்டுட்டு, அதுக்கு மேலே நம்ம சாக்லேட் ஃபுல்லாகவே ஊற்றிட்டு நம்ம சாயிலுக்கு கொடுக்கலாம். சாயில் ரியாக்ஷன் உண்மையாகவே நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தான். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் நம்ம சாக்லேட் ஐஸ்கிரீம் நம்ம வீட்டில் ஒரு ப்ரௌனி இல்லைன்னா நார்மல் கேக் எதாவது இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னால் நம்ம சரி வீட்டில் நம்ம பசங்க காலேஜ் விட்டு வந்துச்சுன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி இருக்கிறத ரெடி பண்ணி கொடுத்தா ஹாப்பி ஆயிடுவாங்க.